ஆனால் ஜனநாயகம் ட்ரைலர் எப்படின்னு இருக்கு? ரொம்ப அருமையாக இருக்குண்ணே. என்ன எதிர்பார்த்தமோ அவர் வந்து என்ன பண்ண போகிறாரோ அதுக்கான முன்னாடியே அதுக்கான அறிகுறியெல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டாரு. அதில் எப்பவுமே ஐ எம் வெயிட்டிங் சொல்லாரு, இப்போ ஐ எம் கம்மிங் சொல்லியிருக்காரு. ஆமாம், நாளைக்கு என்ன நடக்க போதோ அது இன்றைக்கி கணிச்சிட்டாரு. ஆனால் அதில் அரசியல் பேசியிருக்காரு, பணத்தை அரசியல் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னா பணத்தை வாங்கி கெடுதல் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி தான் பார்க்குறீங்க? இருக்கிற ஃபேக்ட் உண்மையை பேசியிருக்காரு. நான் படம் எப்போ வெற்றி பெறுமானே? கண்டிப்பாக ட்ரெய்லரே தெரிஞ்சிருச்சு. இல்லை, ட்ரெய்லர்லேயே அறிவிச்சிட்டாங்க என்னென்னு. அதனோட பாதி இது தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக தளபதி படம் என்றைக்குமே தோக்காது. எப்படி கதை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருந்தாலும் தளபதிக்காக பார்ப்போம். கண்டிப்பாக தளபதி வெற்றி அடையும். பார்த்தேங்க. எப்படி இருக்கு ட்ரெய்லர்? நல்லா இருக்கு மாஸ். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எப்பவுமே ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவார், இப்போ ஐ எம் கம்மிங் சொல்லியிருக்காரு. எப்படி இருக்கு? ஒரு புதுசாக அரசியலுக்கு வர ஒரு ஹிண்ட் மாதிரி இருக்குது. 2026 அவங்க தான் ஞாபகம் வராங்க. வந்தால் நல்லாயிருக்கும். கடைசி படம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மிஸ் பண்ணுறீங்கன்னு ஃபீலிங் இருக்கா? இருக்குது, இருந்தாலும் அவங்களுமே அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, அதை பார்க்க வேண்டியது தான். சூப்பர்ண்ணா. அடுத்த சிஎம் தளபதி தான். என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. சூப்பராக இருக்கு. ஐ ஆம் கமிங். சூப்பராக இருக்குண்ணா. ஜனநாயகம் அடுத்த சிஎம் தளபதி தான். அடுத்த சேர்மன் தளபதி தான் உட்காருவாரு. சூப்பராக இருக்கு. ஆனால் ஜனநாயகம் ட்ரெய்லர் பார்த்தீங்களாண்ணா? பார்த்துட்டேன் பாஸ். எப்படின்னு இருக்கு? ரொம்ப மாசாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப பப்ளிக் ஓரியன்டாக மெசேஜஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. உண்மையாகவே நல்லாவே இருக்குது ட்ரெய்லர். ரொம்ப நான் 2-3 வாட்டி பார்த்துட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் அதில் எல்லாத்துலேயும் வெயிட்டிங்னு வரும், இதில் கம்மிங் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? வெயிட்டிங் முடிஞ்சிச்சு இல்லையா, இதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டார் இல்லையா, அதனால தான் கம்மிங் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாரும் எதிர்பார்த்துருக்கல அதில். ஸோ அதனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணதுனால ஸோ ஆடியன்ஸுக்கும் சரி மக்களுக்கும் சரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக. லாஸ்ட் படம் எப்படின்னு உங்களுக்கு பார்க்குறீங்க? லாஸ்ட் படம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது விஜய் ஃபேனாக இருக்கும்போது. பட் எனி ஹவ் அவர் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுனால வி கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங் பிகர் திங்ஸ். அரசியல் பேசியிருக்காரு ட்ரைலரில், அது எப்படி நான் பார்க்குறீங்க? அடுத்த ஸ்டெப் அவர் அடுத்த காலை வைக்கிறது அரசியல் தானே, அதனால் வந்து பேசுகிறதுல தப்பு இல்லை. கரெக்டாக. ஜனநாயகம் ட்ரைலர் பார்த்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. எப்படி இருக்குது ட்ரைலரு? ட்ரைலர் மாசாக இருக்குது, சொல்ல வேண்டியது இல்லை. தளபதி படம் லாஸ்ட் படம் மழை வெறித்தனமான வெயிட்டிங்க ப்ரோ. வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்களா? ஆமாம். அதில் வந்து எப்பவுமே ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவார், இதில் ஐ எம் கம்மிங் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? என்ன எலெக்ஷனுக்காக தான் வெயிட்டிங்கு. அவர் கம்மிங் சொல்லிட்டாங்க, ஆனால் நாங்கள் வெயிட்டிங். அவருக்காக வெயிட்டிங். அதுக்காக தான் வெயிட்டிங். அவர் கம்மிங், நாங்கள் வெயிட்டிங். அவர் அரசியல் பார்வை எப்படி இருக்குது? கடைசி படம் எப்படி இப்போ மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், லாஸ்ட் படம், லாஸ்ட் ஒன் டான்ஸ் ப்ரோ. இதுக்கப்புறம் அவர் படமே பார்க்க முடியாது. அவர் ஒரு டிசிஷன் எடுத்தால் அப்படி தான் இருப்பார். அதில் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருப்பார். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அவர் இப்போ ஜெயிக்கலனா கூட 2031 அவர் நிச்சயமாக ஜெயிப்பார் நம்புகிறோம். ஆனால் ஜனநாயகம் ட்ரைலர் பார்த்தீங்களா? பார்த்தேன் நான் நேற்று. சூப்பராக இருந்துச்சு. அது தலைவரோட கடைசி படம் ட்ரெய்லருங்கிறதுனால கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு. மற்றபடி படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ. ஆனால் இப்போ அவர் எல்லாத்துலேயும் ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவார், கம்மிங் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? கம்மிங்னா அடுத்த 2026 சிஎம்மாக வர்றதுக்கு கம்மிங் சொல்கிறாரு. அவர் தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அதில் அரசியல் செய்ய வாங்கினா எல்லாம் ஊழல் பண்ண வரீங்களான்னு சாட்டையெல்லாம் அடிக்கிறாரு. எப்படி இருக்குது அது பார்க்குறதுக்கு? புரியல. அரசியல் செய்ய வாங்கினா ஊழல் செய்ய வரீங்களான்னு சொல்லிட்டு சாட்டையெல்லாம் அடிக்கிறாரு. அது எப்படி? இல்லை, அது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரில. பட் உள்ள வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சிஎம்மாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓட்டு போட்டுருவாங்க எல்லா மக்களும். அப்படி போடுவாங்க நம்பிக்கை இருக்குது. ஆனால் இளைஞர்களோட ஓட்டு நிறைய ஓட்டு தளபதிக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை மாற்றி வரட்டும், ரொம்ப சந்தோஷம். ஒரு தடவை மாற்றி வந்தால் ரொம்ப சந்தோஷந்தேன். மக்களுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். விஜய் வரணும் அடுத்து. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் ஜனநாயகம் ரிவ்யூ பார்த்தீங்களா? ட்ரைலர் ரிவ்யூ நல்லா இருக்குண்ணா. எங்கள் தளபதி நடித்த எல்லா படமும் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து கடைசி படம், எங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது. அது இல்லாமல் ஐ எம் கம்மிங்னு வேறு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவர் என்ன பண்ண போகிறாருன்றதை வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஆனால் அரசியல் பண்ண வாங்கினா மக்களுக்கு நல்லதை பண்ணுவாங்கன்னா ஊழல் பண்ண வரீங்களான்னு சாட்டையால் அடிக்கிறாரு. அரசியல் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஆனால் வந்து சொல்லிட்டு செய்யக்கூடாதுண்ணா, எதையுமே செஞ்சுட்டு தான் சொல்லணும். அதுதான் எங்களோட தளபதியோட நோக்கம். இதுதான் வந்து ட்ரைலர் நல்லா இருக்குண்ணா. படம் வசூல் எடுக்குமா? வசூல் எடுக்கணும். எஸ்கே படமும் கூட ரிலீஸ் ஆகுது. ஆனால் எல்லார் படமும் ஒன்று தான். நம்ம வந்து எதையும் பிரித்து பார்க்கக்கூடாது. இதை வந்து ஒரு சில பேர் பண்ணுற சதியினால் கருத்து வேறுபாடு இருக்குது. இதை வந்து நம்ம வந்து எல்லாமே ஒன்று தான். நம்ம எல்லாருமே ஒன்று தான் பார்க்கணும். இது வந்து தளபதியோட லாஸ்ட் படம்ன்றதுனால
நம்ம எப்படி சொல்கிறதுனா நல்லா வாட்ச் பண்ணி சந்தோஷமாக எப்படி சொல்கிறது, நம்ம லாஸ்ட் நேரத்தில் எல்லோரும் எப்படி வழி அனுப்புவோமோ அது மாதிரி இப்போ அரசியலுக்கு வராரு. அவரை அன்பாக அரவணைச்சு நம்ம அரசியலுக்கு வர இருக்கணும். இதுதான் வந்து எங்களோட நோக்கம். அவ்வளோதான். ட்ரைலரில் என்னென்ன படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ட்ரைலர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்கிறாங்க. இதில் வந்து எப்படின்னா கலைஞ்சிருக்கு, கலக்காமல் இருக்குது. இது வந்து 100% தளபதி படம். எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்போம்.